ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஐ இன்டர் கம்பெனி லாவில் ஆனுவல் ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர் வைஸ் நான் ஃபஸ்ட்லேருந்து நடத்திட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து எல்லா டாப்பிக்கும் சீக்கிரம் போடுங்க, ஆனுவல் ரிட்டர்ன் போடுங்க, மீட்டிங் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ இஸ் டெடிகேட்டட். ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் எந்த செக்ஷனில் இருக்குது? செக்ஷன் 92. நம்ம செக்ஷன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஆனால் படிக்கும் போது நம்ம செக்ஷன் நம்பர் சொல்லி படிப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு காஃபி குடிக்கிறீங்களோ கொடுக்கலையோ அது உங்களோட இஷ்டம். ஆனால் காஃபி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் செக்ஷன் நம்பர் எழுதுறீங்களோ எழுதலையோ, ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் செக்ஷன் நம்பர் எழுதுனீங்கன்னா அந்த கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, ஆனால் தப்பாக எழுதிடாதீங்க. செக்ஷன் நம்பர் 92ல் தான் ஆனுவல் ரிட்டர்ன் இருக்குது. செக்ஷன் 92 என்ன சொல்லுதுன்னா, எல்லா கம்பெனியும் ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். அதை எந்த ஃபார்மில் ஃபைல் பண்ணணும்? ஃபார்ம் நம்பர் MGT7. ஸோ இது MCQவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ MGT7, ரோல் நம்பர் 7 உங்கள் கிளாஸில் யாருன்னு ஞாபகம் வச்சுட்டு அவங்க மூஞ்சில் வந்து ஆனுவல் ரிட்டனை ஒட்டி வச்ச மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் மறக்காது. ஸோ ரோல் நம்பர் 7 வந்து ஆனுவல் ரிட்டர்ன். இப்போ நேற்றுக்கு வந்து ரூல் நம்பர் 21, 22 அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ ரோல் நம்பர் 21 பயங்கரமாக ரூல்ஸ் பேசுவாங்க. ஸோ செக்ஷன் 8 கம்பெனியை இன்னொரு கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த ரூல் நம்பர் 21. ஸோ இதே மாதிரி இப்போ MGT7, ஃபார்ம் MGT7 வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதை வந்து ஃபார்ம் MGT7ல் தான் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ என்னென்னலாம் இருக்கும் ஆனுவல் ரிட்டர்ன்லாம்? இதில் இருக்கிற எல்லாமே இருக்கும். இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா? கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோதையும் எப்படி படிக்கிறது? ரொம்ப கஷ்டமாச்சே? இல்லை, ஸ்டோரி மாதிரி படிக்கலாம் நம்ம. ஆனுவல் ரிட்டர்னில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பொண்ணு வீடு, ஓகே, நம்ம வந்து மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். அதான் நம்மளோட கதை. பொண்ணு வீடு நம்ம வந்து மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்டில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க? மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லோரும் மாப்பிள்ளை தான் பொண்ணு வீட்டு பார்க்க வருவாங்க. ஆனால் நம்ம கதையில் வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம். ஸோ பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு பொண்ணோட வீட்டில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க? மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எங்கே இருக்குது வீடு? எங்கே இருக்குது? அதுக்கு ஆன்சர் என்ன? அவங்க வீடு எங்கே இருக்கோ அதோட அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ கம்பெனியில் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொண்ணோட அப்பா வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலை? மாப்பிள்ளை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ். இப்போ கம்பெனிஸ் ஆக்டில் இதுக்கு என்ன? பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஆனுவல் ரிட்டர்னில் என்னென்னலாம் இருக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்கணும். அப்புறம் அந்த கம்பெனியோட பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? உனக்கு உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்களே, மாப்பிள்ளை வீட்டில் வந்து சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் சொந்தக்காரங்களாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரிலேட்டிவ்ஸ். கம்பெனியோட சொந்தக்காரங்க யார்? ஹோல்டிங், சப்சிடரி, அசோசியேட். ஓகே, ஹோல்டிங், சப்சிடியரி. ஸோ இப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் இதெல்லாம் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ. ஸோ அதில் ஹோல்டிங்னா என்ன, சப்சிடரினா என்ன, அசோசியேட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ நான் அதை திரும்பி இப்போ ரிப்பீட் பண்ணல. உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. ஹோல்டிங்னா என்ன, சப்சிடரினா என்ன, அசோசியேட்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களாம் யாருன்னு கேட்குறோம். கம்பெனியோட சொந்தக்காரங்க ஹோல்டிங், சப்சிடரி, அசோசியேட். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இட்ஸ் பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், பர்டிகுலர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹோல்டிங், சப்சிடரி அண்ட் அசோசியேட் கம்பெனிஸ். ஓகே. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் என்ன கேட்குறாங்க? உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நிலம்லாம் இருக்கா? உங்களுக்கு எத்தனை சொந்த வீடு இருக்கா? உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ட்டு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர்ஸு, டெபெஞ்சர்ஸ், செக்யூரிட்டிஸ். ஓகே. ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டோரியில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோம்னா மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஸோ உங்கள் வீடு எங்கே இருக்குது? அதுதான் அட்ரஸ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸ். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வந்து என்ன வேலை பார்க்குறாங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுதான் பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அப்புறம் மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களாம் யார்? அது வந்து ஹோல்டிங், சப்சிடரி, அசோசியேட். அப்புறம் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? அது வந்து ஷேர்ஸ், டெபெஞ்சர்ஸ், செக்யூரிட்டிஸ். ஓகே.
நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கடன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இப்போ பொண்ணுக்கே கொடுக்க போகிறாங்களே, ஸோ பொண்ணு கொடுத்துட்டு இவங்க வந்து பயங்கரமாக ஆடம்பர செலவு பண்ணி இவங்க வந்து கல்யாணத்தை வந்து கடனில் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொஸ்டின் தோணும்ல. ஸோ அதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் கேட்குறாங்க, நீங்கள் ஆல்ரெடி யார்கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கீங்களா, கடன் வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னது, இன்டெப்டட்னஸ். இது வரைக்கும் ஓகேவா? ஃபஸ்ட்டு சொத்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கடன் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட அம்மா வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிலாம் யாராவது இருக்காங்களா, சிப்ளிங்ஸ்லாம் யாராச்சும் இருக்காங்களா, அவங்க எத்தனை பேர் கூட இருக்காங்க, எத்தனை பேர் போயிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போயிட்டாங்களா இல்லை கூட இருக்காங்களா. இதெல்லாம் பொண்ணு வீட்டில் கேட்பாங்கள்ல, நம்ம பொண்ணு வந்து தனியாக இருக்குமா அப்படின்னு. இல்லை வந்து அந்த அவங்களுக்குள்ள பெரிய மருமக சின்ன மருமக அந்த மாதிரிலாம் சண்டை வந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்களே. ஸோ அதனால் தனி கொடுத்தனமா இல்லை வேறு கூட்டு குடும்பமா அந்த மாதிரிலாம் அவங்க எத்தனை பேர் வந்து இருக்காங்க, எத்தனை பேர் போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கல்யாணம் ஆகி அவங்க தனியாக போயிட்டாங்களா இல்லை வந்து இவங்க தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பொண்ணோட அம்மா வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, மெம்பர்ஸ், டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் சேஞ்சஸ். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எத்தனை பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க, எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்கெல்லாம் யார், பெரியவங்கெல்லாம் கலந்து பேசலாம், கல்யாணம் எப்படி பண்ணலான்ட்டு, பெரியவங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கம்பெனியோட ஆன்சர் வந்து என்னது, ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், அப்புறம் கேஎம்பினா கீ மேனேஜரியல் பர்சன் அண்ட் இவங்களுடைய சேஞ்சஸ். பெரியவங்களாம் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, ஸோ அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இல்லை, சேஞ்சஸ். ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், கேஎம்பி பெரியவங்க அண்ட் அவங்களுடைய சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இது அடிக்கடி வந்து எல்லோரும் மீட் பண்ணலாமா, அவங்க பொண்ணு கொடுக்க போகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து தோணும்ல, என் பொண்ணை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு அனுப்பி வச்சுருங்க, நாங்களும் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் என் பொண்ணை வந்து எப்படி வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு கம்பெனிக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, மீட்டிங் அண்ட் அட்டண்டன்ஸ். என்ன மீட்டிங், போர்டு மெம்பர்ஸ் கமிட்டி மீட்டிங்ஸ். ஓகேவா? அதுவும் அட்டண்டன்ஸும் ஈஸியாக தான் இருக்குது நான் சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. ஓகே, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சேலரின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டது எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு கேட்டாங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னால், பெரியவங்க இருக்காங்களே, கீ மேனேஜரியல் பர்சன் அண்ட் டைரக்டர்ஸ்க்கு எவ்வளோ ரெம்யூனரேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை நம்பி தான் பொண்ணு கொடுக்குறேன், சப்போஸ் நீங்கள் ஏதாவது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை சாவடிச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட். பொண்ணு வீட்டில் வந்து மிரட்டுறாங்க மாப்பிள்ளை வீட, நாங்கள் வந்து உங்களை நம்பி தான் பொண்ணு கொடுக்குறேன், நீங்கள் ஏதாவது பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பனிஷ்மெண்ட். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் என்ன அப்படின்னா, ஏதாவது போலீஸ் கேஸ், பனிஷ்மெண்ட், பெனால்ட்டி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. அப்புறம் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ், அப்பீல்ஸ். காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் அப்படின்னா கோர்ட்டில் போகாமல் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. தப்பு பண்ணவங்க வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து கோர்ட்டுக்கு போகாமல் முடிச்சிடுவாங்க. அதுதான் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். அப்புறம் அப்பீல்னால் இவங்க வந்து என் மேலே கேஸ் போட்டாங்க, அதை நான் வந்து ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த கோர்ட்டில் போயிட்டு நான் அப்பீல் பண்ணலாம், அதுதான் அப்பீல். ஓகேவா? அதுக்கப்புறம்
நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளை வந்து ஃபாரினுக்கு போவாரா, அந்த வேலை பண்ணிகிட்ருக்காருல பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபாரினுக்கு போனால் அந்த பொண்ணையும் அவங்க கூட அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்றலாம் அப்படின்ட்டு கேட்டு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. உடனே அந்த மாப்பிள்ளை வந்து அவரோட சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாரு. அவரோட சர்டிஃபிகேட்டை காமிச்சு ஆமாம் நான் ஃபாரின் போவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதுக்கு கம்பெனியில் என்ன ஆன்சர், சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங். ஓகே, அவ்வளோதான் வந்து ஆனுவல் ரிட்டர்னில் என்னென்னலாம் இருக்குங்கிறது. இப்போ வந்து ஒரு ஸ்டோரியாக ஞாபகம் வச்சிட்டிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம். பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த கம்பெனி. அப்புறம் சொந்தக்காரங்கள்லாம் யார் அதுக்கு வந்து ஹோல்டிங், அசோசியேட், சப்சிடரி. அதுக்கப்புறம் சொத்து இருக்குது. என்னது, ஷேர்ஸ், டெபெஞ்சர்ஸ், செக்யூரிட்டிஸ். அப்புறம் நீங்கள் கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு பேர் இன்டெட்டட்னஸ். அதுக்கப்புறம் சிப்ளிங்ஸ், உங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்களா, எத்தனை பேர் கல்யாணம் ஆகி வெளில போயிட்டாங்க, எத்தனை பேர் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து என்ன ஆன்சர், கம்பெனியில் மெம்பர்ஸ், டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அப்புறம் அவங்க வந்து எத்தனை பேர் வெளில போயிருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெரியவங்கள்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது. அதில் வந்து கம்பெனியோட பெரியவங்க யார், ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், கீ மேனேஜரல் பர்சன். அதுக்கப்புறம் அவங்கள வந்து எத்தனை பேர் சேஞ்ச் ஆகிருக்காங்கங்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடிக்கடி எங்கள் பொண்ணை வந்து பார்ப்போம், எங்கள் பொண்ணையும் மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எங்கள் ஊருக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீட்டிங் அண்ட் அட்டண்டன்ஸ். அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ மாப்பிள்ளைக்கு, அதுதான் கீ மேனேஜரியல் பர்சன் அண்ட் டைரக்டரோட ரெம்யூனரேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பயங்கர கோவக்காரங்க, அரோல் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பனிஷ்மெண்ட். ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி, பனிஷ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா, காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஃபாரினுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா மாப்பிள்ளை அவருடைய சர்டிஃபிகேட்டை காமிக்கிறாரு. ஸோ சர்டிஃபிகேஷன், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம மாப்பிள்ளையை பார்த்துட்டோம். மாப்பிள்ளை வந்து ஓகேவா அப்படின்ட்டு ஃபைனலாக யார் சொல்லணும், பொண்ணு தான் சொல்லணும். பெரியவங்க சொல்லணும் ஓகே, ஆனால் பொண்ணு தான் வந்து ஃபைனலாக டெசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னால் தான் இந்த நம்ம மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஓகேங்கிற மாதிரி. ஸோ பொண்ணு யாருன்னா, பொண்ணு வந்து சிஏவா சிஎஸ்ஸா, பொண்ணு வந்து சிஎஸ் படிச்சிருக்கிறவங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் நடத்துகிறவங்க யாருன்னா பொண்ணோட அப்பா அம்மா யார், இது எல்லாத்தையும் நடத்துகிறவங்கள என்ன சொல்கிறோம், டைரக்டர். ஓகேவா? ஸோ ஆனுவல் ரிட்டர்னை எந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணணும், MGT 7. அது எப்போ வேலிடாக இருக்குன்னா, அந்த பொண்ணும் அவங்க வீட்டில் அப்பா அம்மாவும் ஒத்துக்கிட்டா தான் கல்யாணம் நடக்கும். ஸோ பொண்ணு வந்து யார், கம்பெனி செக்ரட்டரியும் இதெல்லாம் நடத்துகிறவங்க டைரக்டரும் சைன் பண்ணால் தான் MGT 7 இருக்கிற ஆனுவல் ரிட்டர்ன் வேலிடாக இருக்கும். அவ்வளோதான் ஆனுவல் ரிட்டர்னோட மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ புக்கில் இருக்கிறத படிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டோரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டோரியை வச்சு இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம திரும்பி நான் அதே ஸ்டோரியை தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே சொல்கிற போர் அடிக்கிது, ஸ்கிப் பண்ண போகிறேன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படியே என் கூட சேர்ந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு பாருங்கள். ஞாபகம் வரலைன்னா இதை ரீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இந்த ஆனுவல் ரிட்டர்ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி இது எல்லாத்தையும் இப்படி பயங்கரமாக சூப்பராக மனப்பாடம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பையன் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், அப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காமெடியாக யோசிச்சு சில்லியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாப்பிள்ளை பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிரின்சிபல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களாம் யார், பர்டிகுலர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹோல்டிங், சப்சிடரி அண்ட் அசோசியேட் கம்பெனி. அதுக்கப்புறம் சொத்து இருக்கா, ஷேர்ஸ், டெபெஞ்சர்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பார்ட்னர். கடன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, இன்டெட்டட்னஸ். அதுக்கப்புறம் உங்கள் சிப்ளிங்ஸ் வந்து எத்தனை பேர் கல்யாணம் ஆகி வெளில போயிட்டாங்க, எத்தனை பேர் இன்னும் இருக்காங்க, மெம்பர்ஸ், டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ், along with changes since the close of the previous financial year. ஸோ போன வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து
25-26 இருக்கோமா. ஸோ போன வருஷம் எப்போ முடிஞ்சிருக்கும், 31 மார்ச் 25 வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து இருக்கா சின்ஸ் த க்ளோஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். ஓகே, அதுக்கப்புறம் பெரியவங்கலாம் யார், பெரியவங்கள் ஏதாவது சேஞ்ச் இருக்கா, உங்கள் வீட்டில் பெரியவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், கீ மேனேஜரல் பர்சன் தான் பெரியவங்க. அவங்களோட சேஞ்சஸ் சின்ஸ் த க்ளோஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் பொண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும், நாங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருப்போம். அதுதான் மீட்டிங் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் கிளாஸ் தேர் ஆஃப் போர்ட் அண்ட் இட்ஸ் வேரியஸ் கமிட்டிஸ் அலாங் வித் அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ மெம்பர்ஸோட மீட்டிங் இல்லைனா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங், அதுதான் கிளாஸ் தேர் ஆஃப். அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லை வேரியஸ் கமிட்டிஸ், ஆடிட் கமிட்டி, அந்த மாதிரி நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி அப்படிலாம் ஒன்று இருக்கும். ஸோ எவ்வளோ சம்பளம் போடணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேறு கமிட்டியோட மீட்டிங்ஸ் அது. அப்புறம் அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி எவ்வளோ, மாப்பிள்ளைக்கு சேலரி எவ்வளோ, அதுதான் ரெம்யூனரேஷன் பெய்ட் டு டைரக்டர் அண்ட் கீ மேனேஜரல் பர்சன். நீங்கள் மட்டும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான், நாங்கள் பயங்கர கோவக்காரங்க, அழுவால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுதான் பனிஷ்மெண்ட். பெனால்ட்டி அண்ட் பனிஷ்மெண்ட் இம்போஸ்ட் ஆன் த கம்பெனிக்கு பெனால்ட்டி பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கலாமா. ஸோ கம்பெனியை தூக்கி ஜெயிலில் போட முடியாது, ஆனால் கம்பெனிக்கு ஃபைன் போடலாம்ல. ஸோ அதுதான் கம்பெனிக்கு பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட், இல்லை அது டைரக்டர், இல்லை அது ஆஃபீஸர், ஓகேவா. அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ், அதுதான் காம்ப்ரமைஸ் சொன்னேன், அதுதான் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். அண்ட் அப்பீல்ஸ் மேட் அகெயின்ஸ்ட் சச் பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட். இப்போ வந்து ஒரு சின்ன கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹை கோர்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து அது நியாயம் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு மேலே இருக்கிற கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணலாம். அதுதான் அப்பீலுங்கிறது. ஹை கோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணலாம். அதுதான் அப்பீல் அகெயின்ஸ்ட் சச் பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா மாப்பிள்ளை என்ன காமிக்கிறாரு, சர்டிஃபிகேட் காமிச்சு ஆமாம் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு சர்டிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் டிஸ்க்ளோஷர்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்ட், டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் பை ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட், இன்னும் வேறு ஏதாச்சும் மேட்டர் சொன்னாங்கன்னா அதெல்லாம் சச் அதர் மேட்டர்ஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்ட். ஓகே, இப்போ இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டோம். இப்போ அந்த கல்யாணம் பண்ணலாமா வேணாமாங்கிறது யார் முடிவு பண்ணணும், அந்த பொண்ணு முடிவு பண்ணணும். அப்புறம் அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணணும். அந்த பொண்ணு யார், கம்பெனி செக்ரட்டரி. அவங்க அப்பா அம்மா இது எல்லாத்தையும் நடத்துகிறவங்க, ஸோ டைரக்டர். ஸோ இந்த ரிட்டனை யார் சைன் பண்ணணும், டைரக்டரும் கம்பெனி செக்ரட்டரியும் சைன் பண்ணணும். சப்போஸ் அந்த கம்பெனிக்கு கம்பெனி செக்ரட்டரியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்பெனி செக்ரட்டரினா அந்த கம்பெனியோட கம்பெனி செக்ரட்டரி. சப்போஸ் அந்த கம்பெனி செக்ரட்டரியே இல்லைனா யாராச்சும் ஒரு கம்பெனி செக்ரட்டரி இன் ப்ராக்டிஸ் கிட்ட சைன் வாங்கணும். கம்பெனி செக்ரட்டரி இன் ப்ராக்டிஸ்ங்கிறது வேறு. ஸோ இப்போ நம்ம வந்து சிஎம்ஏ முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேற ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ஒன்று வச்சுருக்கணும். வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு சிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு சிஎஸ்ட்டை தான் நம்ம வந்து அந்த ஆனுவல் ரிட்டனில் சைன் வாங்கணும். ஸோ சும்மா வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிகிட்ட போகிற ஒர்க் பண்ணுற சிஎஸ்ட்டை போய் நம்மளோட சர்டிஃபிகேட் கொடுத்தா இந்தாங்க சைன் போடுங்கன்னு சொல்லுவோமா, இல்லை. ஸோ நம்மளோட ஆனுவல் ரிட்டனை கொடுத்து சைன் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ சிஎஸ் இன் ப்ராக்டிஸ், நம்ம கம்பெனிக்கு சிஎஸ் இருந்தாங்கன்னா அந்த சிஎஸ் கிட்ட, இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு சிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சிஎஸ் கிட்ட சைன் வாங்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஓபிசி இருக்குல்ல, ஓபிசி அண்ட் ஸ்மால் கம்பெனியோட ஆனுவல் ரிட்டனை யார் சைன் பண்ணணும்னா சிஎஸ் சைன் பண்ணணும். சிஎஸ் இல்லைனா டைரக்டர் சைன் பண்ணணும். ஸோ இதில் 2 பேருமே சைன் பண்ணணும். நார்மலாக கம்பெனியோட ஆனுவல் ரிட்டனை யார் சைன் பண்ணணும், சிஎஸ் அண்ட் டைரக்டர். ஆனால் ஓபிசி அண்ட் ஸ்மால் கம்பெனிக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா, சிஎஸ் மட்டும் சைன் பண்ணால் போதும், சிஎஸ் இல்லைனா டைரக்டர் வந்து சைன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆனுவல் ரிட்டனில் இன்னும் சின்ன சின்ன டாபிக்லாம் இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ஸ்டோரிலாம் தேவையே இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஓகேவா. ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஆனுவல் ரிட்டன், சர்டிஃபிகேட் ஃபார் ஆனுவல் ரிட்டன். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஆர்டிகல்ஷிப் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. ஸோ இப்போ நான் வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் என்ன பில் இருந்தாலும்
என்ன பில் வாங்கினாலும் அது கீழே இது ஆஃபீஸ்க்காக தான் வாங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த ஆஃபீஸர் யார் இன்சார்ஜோ அவங்கள்ட்ட சீல் போட்டு சைன் வாங்கணும். அதுதான் சர்டிஃபிகேஷனுங்கிறது. ஸோ சர்டிஃபிகேஷன்னா நம்ம ஒரு கோர்ஸ் முடித்தா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ சர்டிஃபிகேஷன்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது புரியும், அதனால் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து அலுவலக உபயோகத்திற்காக வாங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதி அதில் சைன் போடணும். அப்படிங்கிறது தான் சர்டிஃபிகேஷன். ஸோ ஆனுவல் ரிட்டர்னுக்கு எப்போ வந்து சர்டிஃபை பண்ணணும், யார் சர்டிஃபை பண்ணணும்? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து செக்ஷன் 92. இது வந்து செக்ஷன் 92 சப்செக்ஷன் 2. செக்ஷன் 92 சப்செக்ஷன் 2 வந்து என்ன சொல்லுதுன்னா, 2 கம்பெனி, ஒன்று லிஸ்டட் கம்பெனி, இன்னொன்று ஆர் தான். ஓகே, கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மோர் தென் 10 கோடி ஆர் டர்ன் ஓவர் ஓகே மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 கோடி. ஓகே, எந்தெந்த கம்பெனியோட ஆனுவல் ரிட்டர்ன்லாம் சர்டிஃபை பண்ணணும்? லிஸ்டட் கம்பெனி ஏன் சர்டிஃபை பண்ணணும்? லிஸ்டட் கம்பெனினா அவங்களோட ஷேர்ஸ் செக்யூரிட்டிஸ்லாம் கொண்டு போயிட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் வந்து அதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானதில் பப்ளிக்கோடைய பணம் வந்து அந்த கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதனால அதோட ஆனுவல் ரிட்டர்னை சர்டிஃபை பண்ணணும். அது இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனினா என்ன, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கோடி, டர்ன் ஓவர்னா சேல் பண்ணியிருக்கிறது மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 கோடி இருந்துச்சுன்னா அதோட ஆனுவல் ரிட்டர்னை சர்டிஃபை பண்ணணும். யார் சர்டிஃபை பண்ணுவா? சிஎஸ் இன் ப்ராக்டிஸ் அந்த கம்பெனியோட சிஏவா? இல்லை, சிஎஸ் இன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற சிஏ. ஸோ நானே என்னோட கம்பெனியை சர்டிஃபை பண்ணால் என் கம்பெனி நல்ல கம்பெனி, வேறு லெவல் கம்பெனி அப்படின்னு தானே சர்டிஃபை பண்ணுவேன். அதனால் வேறு ஒரு சிஎஸ் கிட்ட, நம்ம கம்பெனியோட சிஎஸ் கிட்ட இல்லை, வேறு ஒரு சிஎஸ்னால் சிஎஸ் இன் ப்ராக்டிஸ். எந்த ஃபார்மில் சர்டிஃபை பண்ணணும்? MGT 8. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் எந்த ஃபார்மில் ஃபைல் பண்ணணும்னு பார்த்தோம்? MGT 7. அப்போனா நெக்ஸ்ட் நம்பர் வந்து 8. அதனால் சர்டிஃபை பண்ணுறது MGT 8. என்னன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணணும்? ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கிறது எல்லாமே இந்த மேலே சொன்னோம்ல நிறையா இது, அது எல்லாமே உண்மையானது, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும். கரெக்டு, அப்புறம் அடிக்குவேட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இந்த ஆக்ட் சொல்கிறபடி எல்லாத்தையுமே அந்த கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணிடுச்சு, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் எல்லாமே கம்ப்ளை பண்ணிட்டோங்கிறது. ஸோ ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்குன்னா போதுமான அளவு இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணணுங்கிற ரெக்குவயர்மெண்ட்டே இல்லை. ஆனுவல் ரிட்டர்ன் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கம்பெனிஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஃபாலோ பண்ணி தான் அந்த கம்பெனி வந்து ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருக்குங்கிறது. ஓகேவா? இந்த செக்ஷன் ஓகேவா? செக்ஷன் 92 சப்செக்ஷன் 2 வந்து ஆனுவல் ரிட்டர்னை சர்டிஃபிகேட் பண்ணுறது படி சொல்லுது. எந்தெந்த கம்பெனிலாம் சர்டிஃபை பண்ணணும்னா லிஸ்டட் கம்பெனி, அப்புறம் பெரிய கம்பெனினா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கோடி. ஸோ 10 கோடி இருந்தாலே, டர்ன் ஓவர் வந்து 50 கோடி இருந்தாலே மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 கோடி. யார் சர்டிஃபை பண்ணணும்? சிஎஸ் இன் ப்ராக்டிஸ். இந்த ஃபார்மில் MGT 8ல் என்னன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணணும்? த மேட்டர்ஸ் டிஸ்க்ளோஸ்ட் இன் த ஆனுவல் ரிட்டர்ன் இஸ் கரெக்ட் அண்ட் அடிக்குவேட் அண்ட் இட் கம்ப்ளைஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு. திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் அப்படின்னு போட்டு இப்படி எழுதுறோம். ஸோ நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி எழுதுவோம். திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் த அபோவ் பில் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ் ஒன்லி. த மேட்டர்ஸ் அந்த மாதிரி போட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து அங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சர்டிஃபை பண்ணுவோம். இதே மாதிரி ஆனுவல் ரிட்டர்னில் இதில் இருக்கிற ஃபேக்ட் எல்லாமே கரெக்டாக அடிக்குவேட்டு, அப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிறபடி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெல்லிங் தப்பு தானே, சி வராது. 92 சப்செக்ஷன் 3. ஆனுவல் ரிட்டர்னை என்ன பண்ணணும்? ஆனுவல் ரிட்டர்னை கொண்டு போயிட்டு உங்கள் கம்பெனியோட வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய் போட்டுடணும். ஓகேவா? ஈஸி தான். வெப்சைட் ஆஃப் த கம்பெனியில் போட்டுடணும். அதுக்கப்புறம் போர்டோட ரிப்போர்ட் இருக்குல்ல, போர்டு ரிப்போர்ட்டில் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, செக்ஷன் 92 சப்செக்ஷன் 3 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆனுவல் ரிட்டர்ன் இருக்குல்ல, அதோட ஒரு காப்பியை போய் உங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கோங்க. அப்புறம் அதோட லிங்க்கை வந்து போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து அதை கிளிக் பண்ணி படிப்பாங்க. அவ்வளோதான் எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். ஃபைலிங் செக்ஷன் 92 சப்செக்ஷன் 4. நம்மளோட ஆனுவல் ரிட்டர்னை யார்கிட்ட போய் ஃபைல் பண்ணணும்? நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ யார்? ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்.
கம்பெனி வந்து அதோடைய ஆனுவல் ரிட்டனை ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சப்மிட் பண்ணணும். எப்போக்குள்ளார சப்மிட் பண்ணணும்? ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. வருஷம் வருஷம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அந்த மீட்டிங்லேருந்து 60 நாள்குள்ளார ஆர்ஓசிட்ட சப்மிட் பண்ணணும், வித்தின் 60 days. ஓகேவா? ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? நடந்திருக்கணும் அப்படிங்கிற நாள் இருக்குல்ல, இந்த நாள் நடந்திருக்கணும், ஆனால் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இல்லை ஏதாவது ஒன்றுனால அந்த நாளில் நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அந்த எந்த நாளில் நடந்திருக்கணுமோ அது. அண்ட் ஏன் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை நடத்தலை அப்படிங்கிறதுக்கான ரீசன், அலாங் வித் இப்போ ரெஜிஸ்ட்ரார்ட்ட சும்மா போய் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வாங்க மாட்டாங்க. ஸோ ஃபீஸ் வந்து கொடுக்கணும். சப்போஸ் நம்ம ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை நடத்தலைன்னா அதுக்கு ஏதாவது அடிஷ்னல் ஃபீஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃபீஸையும் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஆனுவல் ரிட்டனை கொடுக்கணும். எப்போக்குள்ளார கொடுக்கணும்? ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேருந்து 60 நாளுக்குள்ளார. சப்போஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை நடத்தலைன்னா எந்த நாள் நடத்திருக்கணுமோ அந்த நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளார ஏன் நடத்தலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். அப்புறம் ஃபீஸ் இல்லைன்னா அடிஷ்னல் ஃபீஸ் அதை சேர்த்து கொடுக்கணும். சப்போஸ் ஆனுவல் ரிட்டனை அந்த கம்பெனி ஃபைல் பண்ணலைன்னா பனிஷ்மெண்ட் என்னது? பனிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நம்ம பெனால்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். பெனால்ட்டி ஃபார் நான் ஃபைலிங். ஸோ அந்த கம்பெனி வந்து ஆனுவல் ரிட்டனே ஃபைல் பண்ணல அப்படின்னா 92 சப்செக்ஷன் 5ல் 3 பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து கம்பெனிக்கு, இன்னொன்று ஒய்டுக்கு. ஒய்டுன்னா ஆஃபீஸர் இன் டிஃபால்ட், தப்பு செஞ்ச ஆஃபீஸர். அதுக்கப்புறம் சிஎஸ்க்கு. எல்லாமே ஒரே ஃபைன் தான், 50,000 ரூபா மினிமம், மேக்ஸிமம் 5 லட்ச ரூபா. 3 பேருக்குமே ஒரே ஃபைன் தான். எதுக்கு அவங்களுக்கு ஃபைன் அப்படின்னா, கம்பெனி ஆனுவல் ரிட்டனை ஃபைல் பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபைன். ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட் வந்து ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு ஜெயிலும் போவாங்க. ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட். ஸோ கம்பெனியை கொண்டு போய் ஜெயிலில் வைக்க முடியாது, அதனால் கம்பெனிக்கு ஜெயில் கிடையாது. ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட் வந்து ஜெயிலுக்கு போவாங்க. எதுனா மேக்ஸிமம் 6 months. இது கண்டிப்பாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்லி எப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்து இந்த கம்பெனி இப்படி பண்ணிச்சு, அப்படி பண்ணிச்சு, இப்படி பண்ணிச்சு, அதுக்கு என்ன கான்சிக்வன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் படி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இதை வந்து எழுதுங்க. ஆனால் நிறையா பெனால்ட்டி பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது, அது அவ்வளோத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டோட பேக் சைட்லையோ இல்லை ஃப்ரண்ட் சைட்லையோ எங்கேயோ கொண்டு போய் ஆல் த பெனால்ட்டி அண்ட் பனிஷ்மெண்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு டெய்லி சும்மா அப்படி ரீட் பண்ணுங்கள், ஞாபகம் வந்துடும். ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கு அதே ஃபைன் தான், ஆனால் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட் ஜெயிலுக்கு போக முடியல, அதனால் மேக்ஸிமம் 6 மாதம் ஜெயிலுக்கு போகலாம். சப்போஸ் கம்பெனி செக்ரட்டரி, இதுக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் செக்ஷன் 92 சப்செக்ஷன் 5, கம்பெனி செக்ரட்டரிக்கு செக்ஷன் 92 சப்செக்ஷன் 6. கம்பெனி செக்ரட்டரி சர்டிஃபை பண்ணணும்னு சொன்னல, அவங்க பொய்யா சர்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, சும்மா காசு வாங்கிட்டு சும்மா வந்து ஆமாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அதனால் அவங்களுக்கு ஃபைன் வந்து 50,000 to 5 lakhs. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 94 வந்துட்டோம். இப்போ செக்ஷன் 92லேருந்து செக்ஷன் 94க்கு தாவி குதிச்சிட்டோம். ஸோ செக்ஷன் 94 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆனுவல் ரிட்டனை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. எங்கே வைக்கணும்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வைக்கணும். அப்புறம் வேறு எங்கே வைப்பாங்க? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனியில் வைக்கணும். ஆனால் அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் இருக்காங்களே, மெம்பர்ஸில் 1/10 ஆஃப் த மெம்பர்ஸை விட அதிகமாக 1/10, இப்போ 100 பேர் இருக்காங்க கம்பெனி, இல்லைனா 10 பேரை விட அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரில் வச்சுக்கலாம். புரியுதா? ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வைக்கணும், இல்லைனா 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ், மோர் தென் 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் எந்த ஊரில் இருக்காங்களோ அதில், ஊருன்னு போடுறேன். ஓகேவா? மோர் தேன் 1/10 ஆஃப் த மெம்பர்ஸோட ஊர். சப்போஸ் அந்த கம்பெனி வந்து ஒரு ஊரில் நடக்குது, ஆனால் அதோட மெம்பர்ஸ் எல்லாம் வேற ஒரு ஊரில் தான் இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்குது, ஆனால் அதோட மெம்பர்ஸில் நிறையா பேர், மோர் தேன் 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கர்நாடகாவில் இருக்காங்க அப்படின்னா கர்நாடகாவில் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஜென்ரல் மீட்டிங்கில் ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா மோர் தென் 75% ஆஃப் த பீப்புள் வந்து அதுக்கு ஃபேவரபுளாக ஓட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எங்கே வைக்கணும் ஆனுவல் ரிட்டனை? ஜென்ரலாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வைக்கணும். ஆனால் சப்போஸ் அந்த கம்பெனியோட மெம்பர்ஸில் மோர் தேன் 1/10 ஆஃப் தம் வந்து
வேறு ஏதாச்சும் ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அந்த ஊரில் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ப்ரிசர்வேஷன். ஆனுவல் ரிட்டனை எவ்வளோ நாள் வச்சுக்கணும்? அந்த இயர் முடிஞ்சோடனே போகியில் போட்டு கொளுத்திடலாமா? இல்லை, எத்தனை வருஷம் வச்சுக்கணும்? இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது. ரூல் நம்பர் வந்து 15 சப் ரூல் 3 ரூல். ஆனுவல் ரிட்டர்ன், அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, சர்டிஃபிகேட்னால் நம்ம வந்து சிஎஸ் கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது அப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எப்போலேருந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணோம்ல அதுலேருந்து 8 வருஷம் பத்திரமா வச்சுக்கணும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுக்கணும்னு பார்த்தோம். அதை எத்தனை வருஷம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுக்கணும்னா ரெஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணதுலேருந்து 8 வருஷம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் காப்பீஸ். இப்போ நம்ம ஆனுவல் ரிட்டனை மெம்பர்ஸ்க்கு காப்பியாக கொடுக்கலாம், ஆனால் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். ஃபீஸ் வேணும்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு தான் கொடுக்கணும். சும்மா ரோட்டில் போகிறவங்க யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, பப்ளிக்லாம் கொடுக்கக்கூடாது. மெம்பர்ஸ்க்கு தான் காப்பி வந்து கொடுக்கணும். ஃபீஸ் வந்து ஏஓஏல இருக்கும். ஓஏ 2 டாக்குமெண்ட். மோஏனா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஓஏனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அதில் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஃபீஸ் வந்து எவ்வளோங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த ஃபீஸ். ஆனால் ஒரு பேஜ்க்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு மேலே சார்ஜ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 10 ரூபா தான். ஒரு பேஜ்க்கு மேக்ஸிமம் 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணணும் பர் பேஜ். இது ஓகேவா? எப்போக்குள்ளார அந்த இப்போ அந்த மெம்பர் வந்து எனக்கு வந்து ஆனுவல் ரிட்டர்னோட ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஃபீஸும் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போக்குள்ளார அந்த மெம்பருக்கு கொடுக்கணுன்னா ஃபீஸ் கொடுத்ததுலேருந்து 7 நாளுக்குள்ளார கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு மெம்பர் வந்து ஆனுவல் ரிட்டர்னோட காப்பியை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீஸ் வாங்கணும். அந்த ஃபீஸ் எங்கே இருக்கும், எவ்வளோ வாங்கணுங்கிறது எங்கே இருக்கும்? ஏஓஏல இருக்கும். ஓஏ. ஸோ ஏஓஏல இருக்கும். மேக்ஸிமம் 10 rupees பர் பேஜ் தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். அவங்க வந்து ஃபீஸ் கட்டி 7 நாளுக்குள்ளார நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன். ஸோ ரூல்ஸ்லாம் இருக்குது இதுக்கு. இது வந்து ரூல் 16 போட்டிருக்காங்க, இது ரூல் 14 சப் ரூல் 1 போட்டிருக்காங்க. எனக்குலாம் ரூல்ஸ்லாம் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷனை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ரூல் மறந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், செக்ஷன் மறந்துச்சுனாலும் நோ ப்ராப்ளம் தான். ஆனால் படிக்கும்போது செக்ஷனை சொல்லி படிச்சிங்கன்னா மறக்காது. ஓகேவா? ஸோ நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் இருக்குல்ல, ஆனுவல் ரிட்டனை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் ஹவர்ஸில். ஸோ நம்ம கம்பெனி வந்து 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் நடக்குது. அப்படின்னா 6 மணிக்கு ஒருத்தவங்க வந்து உங்கள் ஆனுவல் ரிட்டனை கொடுங்க நான் பார்த்து தரேன் அப்படின்னா நீ கிளம்பு, கெட் லாஸ்ட்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஆனுவல் ரிட்டனை பிஸ்னஸ் ஹவர்ஸில் எப்போ வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி என்ன டிசைட் பண்ணலான்னா ஒர்க்கிங் பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஒரு டைம் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த டைமில் ஆனுவல் ரிட்டனை யார் வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னோம்னா நம்ம ஒரு காலையில் ஒருத்தவங்க வருவாங்க, அப்புறம் மத்தியானம் ஒருத்தவங்க வருவாங்க, சாயங்காலம் ஒருத்தவங்க, ஒரு தடவை ஆனுவல் ரிட்டனை எடுத்து கொடுக்கணும்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபிக்ஸ்டு டைம் சொல்லி நம்ம வந்து 10 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த டைமில் வந்து நாங்கள் ஆனுவல் ரிட்டனை ஓப்பனாக வச்சுப்போம், நீங்கள் எப்போ வேணால் வந்து அந்த டைமுக்குள்ளார இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் அந்த ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் வந்து மினிமம் 2 hours ஆச்சும் இருக்கணும். எப்போ? ஒர்க்கிங் டேயில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் ஹார்ஸ் ஒர்க்கிங் டே. நம்ம ஆஃபீஸ் சாட்டர்டே சண்டே லீவுனா அப்போ யாராச்சும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா கெட் லாஸ்ட்னு சொல்லிடலாம். ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஒர்க்கிங் டேயில் இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். எப்போனா ஒரு கம்பெனி வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் சொல்லி அந்த டைமில் தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் சொல்லலாம். அந்த டைம் வந்து மினிமம் 2 hours ஆச்சும் இருக்கணும். யார் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னா மெம்பர் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெம்பர் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ காப்பிங்கிறது வேறு, இன்ஸ்பெக்ட்டுங்கிறது வேறு. இன்ஸ்பெக்ட்னா சும்மா எடுத்து பார்க்குறது, காப்பினா அதை வந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. மெம்பர் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சும்மா ரோட்டில் போகிறவங்க பண்ணலாமான்னா பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். ஃபீஸ் எங்கே இருக்கும்? ஏஓஏ. ஓகேவா? இருக்கும். நான் ஏன் ஓஏன்னு சொல்கிறேன்னா முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மோஏ ஓஏ அப்படின்னு ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தது ஃபேமஸ். அதனால் மோஏனா MOAAOA அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏஓஏனா ஓஏன்னு சொல்கிறேன். ஓகே. ஃபீஸ் வந்து எங்கே இருக்கும்? ஏஓஏல இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ? 50 ரூபா.
காப்பிக்கு மேக்ஸிமம் 10 ரூபா. இப்போ நம்ம சும்மா ரோட்டில் போகிறவங்கள வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண விட்றோம்ல, அதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ல, அதுக்காக 50 ரூபா கொடுத்தா தான் நீ என்னோட ஆனுவல் ரிட்டர்ன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 50 ரூபாவை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போடலாம். ஆர்டர் பண்ணி ஏஓஏவை வந்து ஏஓஏ இல்லை ஆனுவல் ரிட்டனை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்து போடலாம். அதுக்கப்புறம் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்கள்ட்ட நீங்கள் அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க, அது ஒரு காப்பியை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் அலோவ் பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிட்டர்னை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் போடலாம். அப்புறம் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆர்டர் போடலாம். இவ்வளோ திரும்பி பனிஷ்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி சொல்லுது, இல்லை வந்து ஒருத்தவங்க வந்து 50 ரூபா மேக்ஸிமம் 50 ரூபா ஃபீஸா, ஸோ அந்த ஃபீஸையும் பே பண்ணி நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நீ அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனியோடைய ஆஃபீஸர் இருக்காங்களே, ஒய்டு பனிஷ்மெண்ட் யாருக்குன்னா கம்பெனிக்கும் ஒய்டுக்கும், ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கும், அதெல்லாம் நீ தான் இன்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது போ அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளுக்கும், இப்போ இன்றைக்கி வந்து நான் 50 ரூபா பே பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி இன்ஸ்பெக்ட் பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன், அவங்க இன்றைக்கி அலோவ் பண்ணல, நாளைக்கு வரேன், நாளைக்கு அலோவ் பண்ணல அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நாள் எத்தனை நாள் அவங்க அலோவ் பண்ணலையோ ஒரு நாளுக்கும் 1000 ரூபா ஃபைனு எவ்ரிடே. ஆனால் மேக்ஸிமம் 1,00,000 ரூபா தான் ஃபைன். 1,00,000 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அந்த 1000 ரூபாயே ஆகும்ல, அது எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம்னா மேக்ஸிமம் 1,00,000 ரூபா வரைக்குமா இருக்கலாம். ஓகே, அவ்வளோதான் மெயின் டாபிக்ஸ். ஆனுவல் ரிட்டர்னில் மோஸ்ட்லி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. புக்கில் இருக்கிறத ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணணும், நான் எக்கச்சக்கமாக வச்சுருக்கேன், எது எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்னை வந்து எந்தெந்த கம்பெனியோடக்கெலாம் சர்டிஃபை பண்ணணும், லிஸ்டட் கம்பெனி, ஏன்னா பப்ளிக்கோட பணம் அதுகிட்ட இருக்குது, அதனால லிஸ்டட் கம்பெனி. அப்புறம் பெரிய கம்பெனினா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 கோடி ஆர் மோர், டர்ன் ஓவர் 50 கோடி ஆர் மோர். யார் சர்டிஃபை பண்ணணும்? கம்பெனி செக்ரட்டரி. என்னன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணணும்? சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. அதாவது ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது, அப்புறம் கம்பெனி செக்ட் சொல்கிற எல்லா ப்ரொவிஷனும் இது கம்ப்ளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேங்கிறதுனால இப்போ வேகமாக ரீட் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ அந்த ஆனுவல் ரிட்டர்னை கொண்டு போய் வெப்சைட்டில் போடணும், அந்த வெப்சைட்டோட லிங்க்கை கொண்டு போய் போர்ட்ஸ் ரிப்போர்ட்டில் போடணும், அவ்வளோதான். ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன். அந்த கம்பெனி ஆர்ஓசி கிட்ட ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். எப்போ ஃபைல் பண்ணணும்? ஜென்ரல் மீட்டிங் வச்சதுலேருந்து 60 நாளுக்குள்ளே. சப்போஸ் ஜென்ரல் மீட்டிங் வைக்கலன்னா, இங்கே இருக்கு பாருங்கள், ஹெல்ட் இன் எனி இயர் வித் 16 days ஃப்ரம் த டேட் இன் விச் ஷுட் ஹேவ் பீன் ஹெல்டு. எப்போ அதை வச்சுருக்கணுமோ அப்போலேருந்து 60 நாளுக்குள்ளே. ஏன் வந்து வைக்கலைங்கிறதுக்கான ஒரு ரீசன், அப்புறம் ஃபீஸ் ஆர் அடிஷ்னல் ஃபீஸ். ஓகே, சப்போஸ் ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலன்னா 3 பேருக்கு பனிஷ்மெண்ட். ஃபஸ்ட்டு 2 பேருக்கு, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனிக்கும் ஒய்டுக்கும், ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கும் மினிமம் 50,000, மேக்ஸிமம் 5 lakh. ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட்டுக்கும் அதே தான். ஆனால் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட் 6 மாதம் வரைக்கும் ஜெயிலுக்கு போகலாம். அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி வந்து அந்த உண்மையாக சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்களா, அதில் பொய்யா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 ரூபா, மேக்ஸிமம் 5 லட்சம் ஃபைன். அப்புறம் ஆனுவல் ரிட்டர்ன் எங்கே வைக்கணும்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனியில் வைக்கணும். சப்போஸ் அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் மோர் தேன் 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் வேறு ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அந்த ஊரில் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். Shall be kept at the register office of the company any other place in India in which more than 1/10 of the total number of members entered in the register of members reside if approved by a special resolution passed at a general meeting. அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் பீரியட் எத்தனை வருஷம் வச்சுக்கணும்? 8 வருஷம் வச்சுக்கணும். எப்போலேருந்து? ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ண டேட்லேருந்து. ஆர்ஓசினா ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். 8 வருஷம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மெம்பர்ஸ் யாராச்சும் எனக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஒரு காப்பி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம். ஃபீஸ் வந்து எதில் இருக்கும்? ஏஓஏல இருக்கும். எவ்வளோ ஃபீஸ் மேக்ஸிமம்னா ஒரு பேஜ்க்கு 10 ரூபா வரைக்கும் தான் சார்ஜ் பண்ண முடியும். அவங்க ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 7 நாளுக்குள்ளார கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரிட்டர்ன். இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸில், ஒர்க்கிங் டேஸில் ஓப்பன் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் வச்சுக்கலாம். ரீசனபிள் டைம், அந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட் சொல்லி இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க, புக்ஸ்லாம் ஆனுவல் ரிட்டர்ன்லாம் ஓப்பனாக நாங்கள் வச்சுருப்போம்னு சொல்லலாம். அந்த டைம் வந்து மினிமம் 2 hours ஆச்சும் இருக்கணும். as the board may decide by any member without payment of fee. மெம்பர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ஃபீஸ் கிடையாது. யாராச்சும் ரோட்டில் போகிறவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். எனி அதர் பர்சன் ஆன் பேமெண்ட் ஆஃப் சச் ஃபீ ஹாஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஏஓஏ. ஆனால் மேக்ஸிமம் 50 ரூபா தான் இருக்கணும்.
ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்டர் பண்ணி அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டைரக்ட் த எக்ஸ்ட்ராக்ட் ரெக்வயர்ட் ஷெல் forthwith be allowed to be taken by the person requiring it. அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அலோவ் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் விடமாட்டேன் போ அப்படின்னு கம்பெனி சொல்லிடுச்சுன்னா கம்பெனிக்கும் ஒய்டுக்கும் எத்தனை நாள் நீ வந்து அலோவ் பண்ணலையோ அத்தனை நாளுக்கு ஒரு நாளுக்கும் 1000 ரூபா, மேக்ஸிமம் 1,00,000 ரூபா. கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் செக்ஷன் 95 provides that copies of annual return maintained under section 94 shall be prima facie evidence of any other matter directed or authorized to be inserted therein by or under this act. ஓகேவா? ஸோ ப்ரைமா ஃபேஸினா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே அப்படின்னு அர்த்தம். ஸோ செக்ஷன் 95 என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 94 படி நம்ம ஆனுவல் ரிட்டர்ன்லாம் மெயின்டைன் பண்ணுறோம்ல, அது வந்து அதில் என்னென்ன அந்த ஆக்ட் படி என்னென்ன மேட்டர்ஸ்லாம் இன்சர்ட் ஆகிருக்கணுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோன்னா அந்தந்த மேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதே போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சில மேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுதா. அது அந்த மேட்டர்ஸ்லாம் ஆனுவல் ரிட்டர்னில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, செக்ஷன் 94 படி நம்ம ஆனுவல் ரிட்டர்னை மெயின்டைன் பண்ணிட்டோன்னா அதான் ப்ரூஃப், அவ்வளோதான். கம்பெனிஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் மெயின்டைன்ட் அண்டர் செக்ஷன் 94 ஷால் பி prima facie evidence of any other matter directed or authorized to be inserted therein by or under this act. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ.